ஆஸ்திரேலியாவை அவர்களின் சொந்த மண்ணிலேயே வைத்து வீழ்த்தி வரலாறு படைத்திருக்கிறது. அதிலும் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கையால் கூட முடியாது அதிவேகமாக ஆஸ்திரேலியாவை டெஸ்டில் வீழ்த்திய ஆசிய அணியாக உருவெடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாடிய வெறும் 3 போட்டிகளிலேயே முதல் வெற்றியை பதிவு செய்து மிரட்டியுள்ளது வங்கதேசம். ஆஸ்திரேலியாவிற்கு சென்று 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரும் வங்கதேச அணி டர்வின் மைதானத்தில் நடந்த போட்டியில் பேட்டிங், பவுலிங் என அனைத்திலும் டாமினேட் செய்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது. ஆஸ்திரேலியா மண்ணில் அவர்கள் பெறும் முதல் டெஸ்ட் வெற்றி இதுவாகும். இச்சூழலில் ஆஸ்திரேலியாவை அவர்களின் சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்யும் வாய்ப்பு வங்கதேசத்திற்கு கிடைத்துள்ளது. இதை மட்டும் வங்கதேசம் செய்துவிட்டால் 140 ஆண்டுகளாக சொந்த மண்ணில் ஒயிட் வாஷே சந்திக்காத ஆஸ்திரேலியாவை ஒரு இருளுக்குள் தள்ள முடியும். இது உலக கோப்பை வெல்வதை விட வங்கதேச அணிக்கு மிகப்பெரிய மகுடமாக மாறும். கடைசியாக ஆஸ்திரேலியா 140 ஆண்டுகளுக்கு முன்பு 1886ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆஷஸ் தொடரில்தான் இங்கிலாந்துக்கு எதிராக 3-0 என அனைத்து போட்டிகளிலும் தோற்று ஒயிட் வாஷை சந்தித்திருந்தது. அதற்கு பிறகு ஒரு வெளிநாட்டு அணியால் கூட ஆஸ்திரேலியாவை அவர்களின் சொந்த மண்ணில் வைத்து ஒயிட் வாஷ் செய்ய முடியவில்லை. வங்கதேச அணிக்கு அந்த வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது. இதை அந்த அணி சாதித்து காட்டினால் கிரிக்கெட் உலகையே ரூல் செய்யும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய புதிய வரலாற்றை வங்கதேசம் எழுதும். நிகழும் பட்சத்தில் இது வங்கதேச கிரிக்கெட்டின் பொற்காலமாக மாறும். இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்தே ஆஸ்திரேலியாவை மண்ணை கவ்வ வைத்திருக்கும் வங்கதேச கிரிக்கெட் அணி கங்காருகளின் 140 ஆண்டு கால சாம்ராஜ்யத்தை உடைக்கும் பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளது. மொத்தமாக 27 ICC பட்டங்களை வென்றிருக்கும் ஆஸ்திரேலிய அணி இதுவரை உலகையே அச்சுறுத்தும் கிரிக்கெட் அணியாக விளங்கி வருகிறது. ஆடவர் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 3 உலக கோப்பைகள் வென்றது. மொத்தமாக 6 உலக கோப்பைகள் வென்றதன் மூலம் ஒரு ஆஸ்திரேலிய வீரன் நினைத்தால் கூட கோப்பை வென்று கொடுக்க முடியும் என்ற வலுவான கோட்டையை கட்டமைத்து உள்ளது அந்த அணி. நாக் அவுட் போட்டிகள் என வந்துவிட்டாலே உயிரை கொடுத்து விளையாடும் மாண்பை கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய அணியில் 11 வீரர்களும் ஆட்டத்தையே மாற்றும் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தக்கூடியவர்கள். எப்படி இவர்களால் தலை சிறந்த வீரர்களை உருவாக்க முடிகிறது? ஒருவர் போனால் ஒருவர் என சிறந்தவர்களாக வந்து கொண்டே இருக்கிறார்களே என்ற ஆதங்கம் பல நாட்டு ரசிகர்களுக்கு இன்று வரை இருந்து வருகிறது. முதல் தர போட்டிகளில் மலைபோல் ரன்கள் குவித்த மைக் ஹஸ்லிக்கே 30 வயதில்தான் டெஸ்ட் விளையாட வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் ஆஸ்திரேலியாவின் பட்டறையில் எத்தனை திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள், வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் என அனைத்தையும் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா ஒரு தலைச்சிறந்த வீரர்களை உருவாக்கும் பாதையை வடிவமைத்துள்ளது. அதனாலேயே அவர்களால் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை குவிக்கவும் சொந்த மண்ணிற்கு எந்த அணி வந்தாலும் டாமினேட் செய்யவும் முடிகிறது. இச்சூழலில்தான் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி வரும் வங்கதேச கிரிக்கெட் அணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆஸ்திரேலியா